ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். நேற்று 10வது நாளாக ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நேத்தோ அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதில் ஈரானோட ப்ராக்ஸி சவுத் ஈஸ்ட் பண்ண ஒரு வேலையால் இன்னைக்கு ஈவினிங் க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் $92 போயிருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம், இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா $100 கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது சில கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மற்ற செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்தது. என்னதான் நிஃப்டி நெகட்டிவ் வந்தாலும் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் வந்தது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அது எல்லாத்துக்கான காரணத்தை பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பை சைடு இருக்காங்க, பெரிய நம்பர்ஸில் பை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ரெண்டு செக்மெண்ட்டில் அந்த கவர்மெண்ட் நியூஸ் இல்லாமல் இந்த ஃபார்மா செக்டர் இல்லாமல் 26 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் வந்து 4வது செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. என்னால் முடிஞ்ச பதில்களாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நேற்று நம்மளோட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்தது. நம்ம திருமலை சார் தான் பண்ணியிருந்தாரு. நம்மளோட சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க வந்து சொல்லிக்கிறேன், இவர் வந்து நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர். நம்மளோட சேனலுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 30-40 பேர் தான் நம்மளோட வீடியோ பார்க்கும்போது வந்து இவர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இவர் கலா சிஸ்டரு, அதுக்கப்புறம் தேவா, அப்புறம் விஜய் ஜோஷி திரிஜோ, எஸ் விஜய், இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர். இவர் வந்து சொன்ன ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான கமெண்ட். இந்த சந்தேகம் வந்து நம்மளோட தமிழ் ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான். பிரதர், லாங் டேர்ம் 10 அல்லது 12 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஸ்டாக் இன்வெஸ்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டா, விச் ஒன் கிவ் லோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். இந்த மியூச்சுவல் ஃபண்டு மேலே நம்பிக்கையே இல்லாமல் போனதுக்கு காரணம் தமிழில் சில யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா தான். அதாவது இன்வெஸ்டிங் வந்து 2 விதப்படும். ஒன்று ஆக்டிவ் இன்வெஸ்டிங், இன்னொன்று பேசிவ் இன்வெஸ்டிங். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை பார்த்து அதனோட வேல்யூவேஷன் பார்த்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் பார்த்து அதுக்கு என்ன செய்திகள் வந்துருக்குன்னு அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணுறது ஆக்டிவ் இன்வெஸ்டிங். நீங்கள் இதில் முடிவெடுப்பீங்க, வாங்குறதா விற்கிறதா வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவெடுப்பீங்க. இது வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டிங். பேசிவ் இன்வெஸ்டிங்னா உங்களுக்கு பதிலாக இந்த விஷயத்தை வேற ஒருத்தர் பண்ணுவார், நீங்கள் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. இந்த பேசிவ் இன்வெஸ்டிங் மறுபடியும் 2 விதமாக பிரிக்கப்படும். ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, இன்னொன்று இடிஎஃப். இந்த ரெண்டுத்தையுமே நெகட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் சில பேரோட சுயநலத்துக்காக. அண்ட் இந்த சுயநலம்ன்ற வார்த்தையை நான் பர்பஸாக தான் யூஸ் பண்ணுறேன். காரணம் அதுதான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்கள் பணத்தை வச்சு மங்காத்தாடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட பணத்தை வச்சு மார்க்கெட் ஏற்றி வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட பணத்தை வச்சு எஃப்ஐஎஸ்க்கு எக்ஸிட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பண்ணி மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை தவிர இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விதம் இடிஎஃப். இந்த இடிஎஃப்ல எப்படி நெகட்டிவான ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்கன்னா, நிஃப்டி பீஸ் தான் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு இடிஎஃப். அந்த நிஃப்டி பீஸ்க்கு எகென்ஸ்டாக பேசணும்னு சொல்லிட்டு நிஃப்டி வந்து 18,000க்கு போக போகுது, நிஃப்டி வந்து 15,000க்கு போக போகுது, நிஃப்டி வந்து 5,000க்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு 2020 பேசினாங்க. அந்த 5,000 எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் இந்த மாதிரி நிஃப்டியே வந்து 25% 30% கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு பயப்படுத்தும் போது நிஃப்டி பீஸில் வாங்க மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, பேசிவ் இன்வெஸ்டிங்னாலே பயம். நம்ம வந்து ஆக்டிவாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வச்சுட்டு அதில் மட்டும் ஷேர்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதனாலேயே நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி பேசிவ் இன்வெஸ்டிங் மேலே போகிறதுக்கே பயம் வந்து வர ஆரம்பிச்சது. இது எதனால் அவங்க பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பங்குகளை பற்றின செய்திகளை வந்து கன்சியூம் பண்ணுவீங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு ரெவன்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூட்சமானே சொல்லலாம், ஒரு ட்ரிக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை ட்ரேடர்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அதில் உங்களுக்கு மாற்றுக்கிறதே வேணாம். இன்னும் சொல்லப்போனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையே அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். அதாவது ஒன்றும் இல்லை, உங்களோட லாஸ்ட்டு 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் எடுத்தீங்கன்னு எடுத்துக்கோங்க, டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து எடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு லாபம் பண்ணியிருக்கு லாஸ்ட் 1 இயரில், இது எந்த அளவுக்கு லாபம் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரலாக, அதாவது நெகட்டிவாக 10% இருக்குது இப்போது. அதனால் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் காமிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 10% நெகட்டிவில் இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை % நெகட்டிவாக இருக்குது? மியூச்சுவல் ஃபண்ட் 10% நெகட்டிவாக வந்து நீங்கள் 30% நெகட்டிவ் வந்தீங்கன்னா உங்களோட 100 ரூபா வந்து 70 ரூபாவை குறைஞ்சிருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு உங்களோட நண்பரோட 100 ரூபா வந்து 90 ரூபாவை தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அது அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அர்த்தம். இதை நீங்களே வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் என்னோட புரிதலின் படி, என்னோட ஒப்பீனியன் படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது பிகினர்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இடிஎஃப்ஸில் முதலீடு பண்ணுறது நல்லது. இடிஎஃப்பை கூட யாருமே ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா,
நீங்கள் இந்த மாதிரி பேசிவாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி மாதம் 31ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி சம்பளம் வந்த உடனே இடிஎஃப்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ரெகுலராக வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப் வந்து நரகத்தின் கதவுகள் ஈரான் மீது திறக்கப்படட்டும்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டர் பயப்பட்டிருப்பார். அதே பேசிவ் இன்வெஸ்டர் அப்படியா சார் மந்த் எண்டு வரீங்களா, இப்போ காசு இல்லை, மந்த் எண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பார். ஸோ பேசிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு பீஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். ஆக்டிவ் இன்வெஸ்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் லாங் டேர்முக்கு லோ ரிஸ்க்குன்னு கேட்டதுனால நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவேன், இன்னும் இடிஎஃப்னு சொல்லுவேன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இடத்துல வந்து ஸ்கேம்ஸ் நடக்குது. அதாவது இந்த பக்கம் பார்த்தா புக்கு விற்கிறேன்னுவான், இந்த பக்கம் பார்த்தா ஆப்ஷன் செல்லிங் சொல்லித்தரேன் கோர்ஸ் விற்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா நான் வந்து ஈவெண்ட் நடத்துகிறேன் டிக்கெட் வாங்கி கொண்டுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஆப்ஷன் பையிங் நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா இண்டிகேட்டர் விற்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா பாண்டில் முதலீடு பண்ண நான் சொல்லித்தரேன்னுவாங்க, மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பானில் நான் உங்களுக்கு ஷேர்ஸ் வாங்கி தரத்துக்கு சொல்லித்தரேன்னுவாங்க, அண்ட் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கி தர சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசைனாக வருவாங்க. உங்களோட பணத்தை பாதுகாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போச்சுன்னா அது உங்களோட பணம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன், சேலம்லேயும் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இது நடக்குது, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன் என்னோடய ஃப்ரெண்டுக்கே கூட இது நடந்திருக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது நான் வந்து அவனுக்கு நிறைய இந்த மாதிரி சொல்லுவேன், டே கேஸ்ட்ரால் வாங்கலாம், ஹெச்டிஎஃப்சி வாங்கடா, அதே மாதிரி வேதாந்தா வாங்கடா அப்படின்னு சொல்லுவேன். அவனும் வந்து அதை வாங்கி நான் விற்கும்போது அவனும் விற்றுருவான். இந்த மாதிரி பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்லேயே பெரிய அளவுக்கு வந்து அவனோட கேபிட்டல் வந்து க்ரோ பண்ணான். நான் எஃப்என்டோ உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். 2021 தான் நான் ஆரம்பித்தேன். பேப்பர் ட்ரேடிங் முடிச்சுட்டு 2024 அப்புறம் தான் வந்து எஃப்என்டோவில் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இறங்குறேன். நான் வந்து அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது, இருடா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஓரளவுக்கு நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் என் பேச்சு கேட்டிருக்கணும். கேட்காம வந்து 50,000 எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டான். சென்னைக்கு போயிட்டு யாரோ ஆப்ஷன் செல்லிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துட்டு பையன் வந்து ஒரு 3 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டான். நான் வழக்கம் போல் ஏதோ ஒரு கம்பெனி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் இருக்குடா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லைடா என்னால் வாங்க முடியாதுன்னா அப்போ தான் ரிவீல் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து 3 லட்ச ரூபா விட்டுருக்கான்ட்டு. எனக்கு ஷாக்கு. 50,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 59,000 அங்கே கட்டினா அது போச்சு. 3 லட்ச ரூபா இவன் லாஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு என்ன மாதிரி 35,000 தான் சம்பளம். அந்த பணத்தை அவன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அவனோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக மிச்சம் சேர்த்து வச்சு அவன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. இது 3 லட்சம்ன்றதுனால பரவாயில்ல, இதே 30 லட்சமாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க, புக்கு வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ பார்த்து உஷாராக இருங்க, இதை தான் சொல்லிக்கிறேன். அண்ட் லாங் டேர்முக்கு லோ ரிஸ்க்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போங்க. இல்லை ஆக்டிவாக நீங்கள் பண்ணணுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் ஷீட்டில் உட்காந்துட்டு இல்லை ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு எழுதுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் விஷயம். அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு டிஸ்க்ளோஷர் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இது மூணுத்துலையுமே என்னோட போர்ட்ஃபோலியோவில் 10% ஒதுக்கிட்டேன். காரணம் என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்ன வார்த்தை இது. நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது கேஷுவலாக பேசும்போது, நான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருன்னு சொன்னார். அவர் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர், நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய. அது உண்மைதான். ஏன்னா அவர் எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, சம்பளம் வாங்கிட்டு அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் வேலை முடிஞ்சது. நம்ம எத்தனை அனலைசிஸ் பண்ணுறோம், எவ்வளோ உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு அந்த டென்ஷனே இல்லை. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்மளை விட புத்திசாலியும் வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு தேவை லாபம், அது நம்மளே பண்ண என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% அதில் அலோகேட் பண்ணேன். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக 2020 கோவிட் கிராஷ் வந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நிஃப்டி வந்து 40% விழுந்தது. பல கம்பெனிஸ் வந்து 60-70% விழுந்தது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃப்ளெக்ஸி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் விழுந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அன்சர்டனிட்டியான சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வீழ்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குறிப்பாக ஃப்ளெக்ஸி கேப், மல்டி அசெட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஃபண்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போடுறாங்க. நாம் அதை பற்றி அந்தளவுக்கு டீப் டவுனாக பண்ணதில்லை. நான் 2023 இதை பேசிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 10% என்னோட போர்ட்ஃபோலியோ ஒதுக்குனேன். அப்போ ஒரு கேல்குலேஷன் போட்டேன், அந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன், எக்ஸல் ஷீட்டு. அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நான் போடுறேன். அப்படி போட முடியலைன்னா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிளாகில் ஏதாவது போட்டு உங்களுக்கு அதை வந்து கொடுக்குறேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். ஸோ இதுதான் சொல்ல வந்தது. அண்ட் திருமலை சார், உங்களோட டவுட் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேரிட்டிவ்லி சேஃப். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்க்குன்னு வந்தோம்னா, நேற்று நைட் 2 மணிக்கு மறுபடியும் அமெரிக்கா வந்து அவங்களோட சென்காம் அடுத்த கட்ட தாக்குதலாக அறிவிச்சிட்டாங்க.
அதை தொடர்ந்து ஈரான் வந்து அவங்களோட புஷ்னர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஏர் டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. காரணம் நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். இந்த டிராக்னோவியர் அப்படின்ற இடத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கட்டிட்டு இருந்தாங்க, அதை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, டப்ரீஸில் நடத்தின தாக்குதலில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஈரான் இப்போ ஒரு முழு போரில் வந்து இறங்கிட்டோம் அமெரிக்காவுக்கு எதிரான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த அமைதியெல்லாம் கிடையாது, முழுசாக போர்லேயே நம்ம இறங்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கர்களில் ஒருத்தரை நீங்கள் கொண்டீங்கன்னா பல பேரை நாங்கள் பதிலுக்கு கொள்வோன்னு. அவர் சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸ், ஈரான் வில் பே மெனி டைம்ஸ் ஓவர் எவ்ரி டைம் இட் கில்ஸ் அன் அமெரிக்கன் சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், F-16 அதே மாதிரி F-35 மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து கூச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி ஊடகங்கள் ஃபாக்ஸ் நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் ஈரானோட எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் வந்து அமெரிக்கா அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முழு போருக்கு வந்து அமெரிக்கா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் வந்து ஈரான் மேலே பண்ண தாக்குதலோட வீடியோஸ் வந்து அமெரிக்காவோட சென்ட்காம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது மிலிட்ரி கமாண்ட் சென்டர், மிசைல் அண்ட் ட்ரோன் லான்ச் சைட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அழிச்சது வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டதுனால அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலை வந்து அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக மிட் டேர்ம் எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பழி வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இந்த வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் ரெண்டாவது, ஈரானோட கேப்பபிலிட்டிஸை நாங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் வின் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டும்போது அந்த கோவம் தணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈரானோட ஐஆர்ஜிசி பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஜோர்டான், பஹ்ரைனில். ஜோர்டானில் மிசைல் லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிலிட்ரி பேசிஸ் மேலே. ஆனால் ஜோர்டன் சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட மிலிட்ரி பேசிஸே கிடையாது, ஒரு மிலிட்ரி பேக்டில் வந்து சைன் பண்ணதுனால அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து எங்கள் ஜோர்டனில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பஹ்ரைனில் வந்து அமேசானோட டேட்டா சென்டர் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அமேசானோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து விழுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியாவில் இன்றைக்கி ஹவுதீஸ் வந்து மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எம்பார்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், அதாவது இந்த பக்கம் கப்பலே வர விட மாட்டோம், ஃபுல்லாக வந்து பந்த் அறிவிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி தாக்குதல் நடத்தலன்னு சொல்லிட்டு சவுதீஸும் வந்து சவுதி அரேபியா வந்து யமன் நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹவுதீஸ் வந்து பண்ண தாக்குதலை நாங்கள் கண்டிக்கிறோம், சவுதி அரேபியாவோட இறையாண்மையை நீங்கள் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம், க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகிறது சைனாக்கும் நெகட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுத்தோட ஒன்று லிங்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இருந்தாலும் கூட இவ்வளோ கலாட்டாக போயிட்டு இருந்தாலும் கூட இன்னும் பேக்டோர் சேனல்ஸில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூட ஈரானோட மீடியேட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது ஒரு பக்கம் வந்து அந்த ஃபைட்டிங் பவர் குறையும் போது ஒரு அப்டேட் வரும். ஸோ அது எப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷனில் ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, மக்கள்கிட்ட நடத்தின கருத்து கணிப்பில் ட்ரம்ப் ஜெயிப்பாரா இல்லை எதிர்கட்சி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதில் எதிர்கட்சி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 84 மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளியராக வந்து ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் சைனாவோட ஒரு டெஸ்ட்ராயர் வந்து ஜப்பானோட நீர் கடற்பகுதிகளில் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எஸ்கலேஷனாக பார்க்கப்படுது. அண்ட் லாஸ்ட் 24 மணி நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு கப்பல் கூட மூவ் ஆகலை, அதை ஷிப் ட்ராக்கிங் டேட்டா வச்சு. அண்ட் இதுவும் குரூடாயோட விலையேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம இன்னொரு விதத்துலேயே வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்தோம், இந்த ஷிப்பில் வந்து ட்ராக்கிங் அந்த டிவைஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஷிப்ஸை வந்து இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று ரஷ்யா உக்ரைன் தாக்குதலையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதங்கள் நடந்திருக்கு. அண்ட் குறிப்பாக வந்து ரஷ்யா வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒடிசா போர்ட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. ஒடேசா போர்ட், அந்த போர்ட்டில் அடித்ததில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கதா இன்றைக்கி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ எங்கே எது நடந்தாலும் இந்தியர்கள் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க, என்ன சொல்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ் இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் இந்த சீட்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களே பிரிட்டனோட, அந்த பிரிட்டனில் சைன் பண்ண அக்ரிமெண்ட் படி ஒரு வருஷத்துக்கு 3,78,000 கார் அளவுக்கு வந்து இந்த 10% டேரிஃபில் வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா 110% அளவுக்கு டேரிஃப் போடுவாங்க. ஸோ இதுக்காக வந்து அப்ளிகேஷனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்ப்பா நீ வந்து ஃபோர்டா, நீ வந்து பென்ஸா, நீ வந்து ஜேஎல்ஆரா, எல்லாரும் எவ்வளோ வண்டி விற்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஈக்குவலாக பிரித்து கொடுப்பாங்க போல இருக்குது. இது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகேந்திரா மாதிரியான உள்நாட்டிலே உற்பத்தி செஞ்சு உள்நாட்டிலே வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது நெகட்டிவான விஷயமும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆர்பிஐ வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கு ஃபாரெக்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் எக்கனாமிக் டைம்ஸில் இன்றைக்கி வந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டை வச்சு லோன் வாங்கலான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லோன் வாங்கினாங்கன்னா பல நாடுகள் வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அதனால் இவங்களுக்கு லாபம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த பக்கம் வேணாலும் மாறலாம், அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைப்பா நான் லோன் வாங்குற ஐடியா இல்லை, எனக்கு ஒரு 2% வட்டி சேர்த்து கொடுக்குறாங்க, அதுக்காக நான் டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட எல்லாரும் டெபாசிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இது மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இது நெகட்டிவாக போச்சுன்னா நல்லது, மேபி கவர்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பாசிட்டிவாக போச்சுன்னா நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 132 கோல் கமர்ஷியல் பிளாக்ஸ் வந்து 2020 நாங்கள் வந்து ஏலத்தில் விட்டுருக்கோம். காரணம் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியா, பிசிசிஎல், அப்புறம் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஈவன் இந்த சிஎம்பிடிஐஎல் கூட வந்து இன்னைக்கு பாசிட்டிவான கைடன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். அண்ட் இதன் காரணமாக இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இருந்தாலும் கூட இந்த கோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து சைக்கிளிக்கல் கம்பெனிஸ், கமாடிட்டி கம்பெனிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ யுரேனியம் நமக்கு புதுசாக வரப்போகிறதுனால, க்ரீன் எனர்ஜி நோக்கி நம்ம மூவ் ஆகிறதுனால இவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றத ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஃபிஷரிஸ் சப்சிடி அக்ரிமெண்ட்டில் 123வது நாடாக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான நாடுகள், இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான அக்ரிமெண்ட்னு பார்த்தோம்னா, இயல்பாகவே வந்து இந்த சப்சிடி கொடுக்கறதுல வந்து அவங்கவுங்க நாடு அந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதன் காரணமாக இந்தியாவில் வந்து ஒரு லேபிள் கிடைக்கிற மாதிரி, ஓகே இவங்ககிட்ட வந்து சப்சிடி எல்லாம் எல்லா ரூல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கிடைக்கிற மாதிரி. இதனால் இந்தியாவிலேருந்து மீன்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய கமர்ஷியலாக, அதாவது கார்பரேட் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து அது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இது யாருக்குன்னா அவந்தி ஃபீட்ஸு, அஃபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கோல் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 37,500 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல் கேசிஃபிகேஷன் என்னென்னா, கோலை வந்து எரித்து மின்சாரம் தயாரிக்கிறது ஒன்று, கோலை வந்து எரித்து அதன் மூலிமா வந்து ஸ்டீமை நீராவி உருவாக்கி டர்பைனோட வச்சு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு விதம். இந்த கோலை ஸ்டீமில் காட்டும்போது அது கார்பன் மோனாக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறும். இந்த ஹைட்ரஜனை கலெக்ட் பண்ணி அதை வந்து எரிபொருளாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடை கலெக்ட் பண்ணும்போது அதை வந்து கெமிக்கல்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதன் காரணமாக வந்து மெத்தனால், ஃபெர்டிலைசர், ஹைட்ரஜன், கெமிக்கல்ஸ் மாதிரியான பொருட்கள் உற்பத்தியாகும். பல்வேறு செக்டாருக்கு இது பாசிட்டிவ் அமையும். ரீசெண்டாக வந்து சைனா கூட இந்த கோல் கேசிஃபிகேஷன் அதிகப்படுத்த பார்த்தாங்க. காரணம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் தான். ஏன்னா வெளிநாட்டில் இருக்க வந்து பெரிய அளவுக்கு சார்ந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் நினைக்கிறாங்க. அதை வந்து நோட் பண்ணணும். இது வந்து டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய கோல் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து இன்புட் காஸ்ட் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயினோட டேரிஃப் பார்த்தேன், டிக்கெட் வேலை பார்த்தேன், அது கம்பேரிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாடு ஃபுல்லாக இது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து இந்தியாவோட ஜுவல்லரி ஏற்றுமதி, நகை ஏற்றுமதி வந்து கிட்டத்தட்ட 26% அளவுக்கு ஜூன் மாதத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று ஏற்றுமதி அதிகமாக இருக்குது, விலை குறைஞ்சதுனால ஏற்றுமதி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று, உங்கள் எல்லாருக்கும் போன மாதம் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். நீ வந்து புதுசாக நகையை வந்து இறக்குமதி பண்ணணும்னா நீ ஏற்றுமதி பண்ணதுக்கான லிஸ்ட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக கூட ஏற்றுமதியில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா நிறுவனங்கள்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இருந்தாலும் வந்து இது ஜுவல்லரி கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வர ஜூலை 22, 23 நாளைக்கு வந்து மணிலாக்கு போக போகிறாரு. அங்கே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 வருஷத்தில் 81 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம அரசாங்கம் வாங்கின கடனுக்கு வந்து வட்டியையும் முதலையும் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1,42,000 கோடி ரூபாய் அளவுக்கு பேங்க்ஸில் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வெறும் 6,389 கோடி ரூபாய் தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இது பேங்க்ஸுக்கு என்பிஎஸ்ஸாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காலையில் காமிச்சது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில். ஆனால் ஓப்பன் ஆனது வந்து ஒரு 22 பாயிண்ட் தான் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து ரிகவர் ஆக ட்ரை பண்ணுது. அதாவது 24,261 நம்ம அந்த லெவல் வந்து மார்க் பண்ணியிருப்போம். நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் அதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் விழ ஆரம்பிக்குது. ஒன்ஸ் 24,200 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ்ட் ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு 24,187. இன்றைக்கி என்ன தான் நிஃப்டி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் அண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். காரணம் வந்து கோல்டு பாசிட்டிவாக வந்தது, சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்ததுனால அதனோட இம்பாக்ட் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,810 கம்பெனி வந்து பாசிட்டிவாகவும் 1,504 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து செக்டார் வைஸ் செய்திகள் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி வந்து 0.2% அளவுக்கு நெகட்டிவாகவும், எஃப்எம்சிஜி ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாகவும், ஐடி செக்டார் ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து 0.35% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது நாளாக ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மா செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, இந்த GLP-1 ட்ரக்ஸ்னால டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது சிப்லா, டாக்டர் ரெட்டி மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சொமக்லட்டைடோட பேட்டன்ட் முடிஞ்சதுனால, மார்ச் மாதம் முடிஞ்சதுனால அது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிசனோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவரால் ஃபார்மா செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,074 இருந்தது. அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் சொன்னது 14,360 ரூபாய் ஒரு கிராமுக்கு. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,160 ரூபாய் ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு காரணம் வந்து சைனா கிட்டத்தட்ட 48 டன் அளவுக்கு கோல்டு வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளார. அண்ட் அதே சமயம் ரஷ்யா வந்து அவங்களோட கோல்டு ரிசோர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த உக்ரைனோட நடக்கிற போர்னால அவங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது மறுபடியும் ஒரு எஸ்கலேஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2.25 லட்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு கிலோக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்து 2,07,000 வரைக்கும் போச்சு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $91.52 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 1,650 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 657 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, ராலிஸ் இந்தியா இவங்களோட Q1 நம்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 95 கோடி லாபம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் பேசிஸில். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% இருந்த மார்ஜின் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 3%. ஸோ அதனால தான் வந்து ரெவன்யூவில் பெரிய க்ரோத் இல்லைன்னா கூட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. என்னென்னா பருவமழை பொய்த்து போனதுனால இந்த பருத்திக்கான சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இந்த பருத்தி பயிரிடுறதுக்கான சேல்ஸ் வந்து எங்ககிட்ட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால உரத்தட்டுப்பாடு இருக்கிறதுனால எங்ககிட்ட இந்த பூச்சிக்கொல்லியோட சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரக், அந்த ட்ரக் பேர் மறந்துட்டேன், அந்த ட்ரக்கை வந்து பேன் பண்ணதில் இந்த கம்பெனி வந்து அடி வாங்குச்சு. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வருங்காலத்தில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பஜாஜ் ஹெல்த் கேர் இவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து 12லேருந்து 13 கோடி ரூபாவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 148 கோடியிலேருந்து 166 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினும் கூட 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் தான், ஆனால் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து பேடிஎம்மோட ஷேர் வந்து இன்னைக்கு விழுந்திருந்தது. காரணம் வந்து இவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் சொன்னீங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது, ஆனால் போனஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் போட்டு அடிச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 122 கோடி ரூபாய் பண்ணவங்க போன வருஷம் இப்போ 220 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்க லாபத்தை மட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் வந்து 3.25% இருந்தது, இப்போ 8.25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல ரிசல்ட் தான். இருந்தாலும் வந்து ஒரு கொடுத்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றலன்றதுனால ஷேரை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று போனஸ் இஷ்யூ கொடுக்கறதுனால வந்து புதுசாக வேல்யூ கிரியேட் ஆகாது, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து சின்னஸாகும், நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க, லிக்விடிட்டி அதிகமாகும், அது ஒன்று தான் விஷயம். அண்ட் அடுத்து ரைட்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட ஒரு அண்டர்டேக்கிங் மீகான் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து வரும் காலங்களில் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி உங்களோட போர்ட் மீட்டிங் நடக்கும் போது முதல் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னோவேஷன் லிமிடெட் வந்து ஒரு டோல் கலெக்ஷன் பண்ணுற கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இதன் காரணமாக வந்து ஒரு 44 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப சின்ன கம்பெனி, 700 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ பாருங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு.
அதாவது இவங்க வந்து ஒரு ஆங்காலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை காவேரி தெராபிட்டிக்ஸ்க்கு வந்து விற்றுட்டு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் கொடுத்துட்டு இந்த காவேரி தெராபிட்டிக்ஸில் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாவை கொடுத்து 82% ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சப்சிடரி மூலிமா இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மேபி இதை வந்து தனியாக ஒரு பிஸ்னஸாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ, அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து ஏசிஎம்இ சோலார் கிட்ட வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்த SCCI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை வந்து இந்த ஏசிஎம்இ கிட்ட வந்து வாங்க போகிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹைபிரிட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்லேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஏசிஎம்இ சோலாருக்கு. அண்ட் அசோக் லேலண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால எங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால எங்களுக்கு ஒரு மார்ஜின் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் எங்களோட சேல்ஸ் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வரும் காலங்களில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் எங்களோட க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தால கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு புஷ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து குளோபல் ஸ்பிரிட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் 1 லிட்டர் சாராயத்தை விற்றா எங்களுக்கு வந்து 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா அளவுக்கு ப்ரொடக்ஷன் மார்ஜின் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுஃபேக்சரிங் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி இதை வந்து அந்த கேபிஎஸ் பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம், 85% ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 50-60 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் கேபெக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் இந்த எத்தனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் வந்து 7-7.5% அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு, தயவு செஞ்சு சாராயத்தை யாரும் குடிக்காதீங்க. உதாரணத்துக்கு 1 லிட்டர் சாராயம் வந்து 200 ரூபாய் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 லிட்டர் சாராயத்தை குடிக்கிற காசுக்கு நீங்கள் பழங்களை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். இது ஒரு சின்ன சஜஷனாக சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் அடுத்து டிவிஎஸ் மோட்டாருக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுன்னு சொல்லலாம். அண்ட் என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாக டிவிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 2 வண்டி மாற்றினேன். இப்போ வச்சுருக்கிற வண்டி வந்து டிவிஎஸ் தான். ஸோ அதனால் ஒரு பர்சனல் கனெக்ட். என்னென்னா, இவங்களோட Q1 நம்பர்ஸ் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 780 கோடி லாபம் பண்ணாங்க. 1200 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டை விட 20% அதிகம். அண்ட் இதுக்கு காரணம் வந்து மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிபெஞ்சர்ஸை வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸை இவங்க வந்து இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டாடா மோட்டார்ஸ் பாசிட்டிவான விஷயம் தான். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா அப்போ இந்த ஷேரை வாங்கலாம். அண்ட் அடுத்து டைனமிக் கேபிளோட கான்ஃபரன்ஸ் கால் வந்து இது கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, சோலார் கேபிள் செக்மெண்ட்டில் 20% அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்ப்போம், இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னு சொல்லியிருக்காங்க. இது டைனமிக் கேபிள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறாங்கன்னா பாலிகேப் ஹேவல்ஸ்க்கும் இது பாசிட்டிவ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் வந்து அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு வந்து 25-30% அளவுக்கு CAGR அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஒரு வேளை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு விளையாடினீங்கன்னா அப்போ தான் விழுவாங்க. அண்ட் அடுத்து கரூர் வைசியா பேங்க் நம்ம நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம். என்னென்னா, ரிசல்ட் நல்லா இருக்குது, ஆனால் மார்க்கெட் எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். மேபி நேற்று வந்து ஓவரால் அந்த செக்டாரில் இருந்த ஒரு நெகட்டிவிட்டி தான், ப்ரைவேட் பேங்கிங் செக்டார்லேயே ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரேடியாக வச்சு ஏற்றிட்டாங்க 13% அளவுக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து அதே 3.7 3.8 நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் அடுத்த குவார்ட்டர்லேயும் 4% மேலே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் செப்டம்பர் முடிவில் வந்து இந்த மார்ஜின் கைடன்ஸை மாற்றுறதா வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் வந்து 1% கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது கரூர் வைசியா பேங்க்குக்கு. அண்ட் டிவிஎஸ் மாதிரி கரூர் வைசியா பேங்க்கும் நல்ல கம்பெனி, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் SBI ஃபண்ட்ஸோட IPO வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு. அண்ட் இதனோட விளைவாக வந்து கிட்டத்தட்ட 7% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ், அதாவது ஓப்பனிங்கில் 7% அளவுக்கு கெயின்ஸ் இருந்தது. அண்ட் க்ளோசிங்கில் பார்த்தோம்னா 6.2% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. என்னை பொறுத்தவரை AMCs இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து வளர வேண்டியது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இதனோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது. அதனால தான் CDSலாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், NSDலாக இருக்கட்டும், கிறிஸ்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நான் முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் 3% மேலே அலோகேஷன் கொடுக்குறாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 19% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. காரணம் வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட கைடன்ஸில் நாங்கள் சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத்தை வந்து, அதாவது அந்த கடையிலேயே வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து 30% அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வரும் நாட்களில்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி 80 கடை வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து 20% அளவுக்கு ஏற்றிருக்காங்க. அண்ட் அடுத்து சாய்ஸ் இன்டர்நேஷனல் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு கன்சல்டன்சி ஆர்டர் கிடைச்சிருக்கு. 191 கோடி ரூபாய் மதிப்புள்ள கன்சல்டன்சி ஆர்டர். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது இந்த கம்பெனிக்கு. பஜாஜ் ஆட்டோவோட நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2100 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க போன வருஷம். இப்போ 3000 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டிமேட்டோட ஒரு 7% அளவுக்கு அதிகம். அண்ட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது பஜாஜ் ஆட்டோ. அண்ட் அடுத்து கிரானுவல்ஸ் இந்தியா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 70% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 110 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க 180 கோடி ரூபாய் அளவுக்கு இன்க்ரீஸ் லாபத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இவங்களோட கைடன்ஸே வந்து 15லேருந்து 20% தான். ஆனால் ப்ராஃபிட் வந்து 60-70% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஜினில் வந்து 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான். அடுத்து E2E நெட்வொர்க் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா போன வருஷம் வந்து 22 கோடி 80 லட்ச ரூபா அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 44 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 36 கோடி ரெவன்யூ இருந்தது, இப்போ 160 கோடி தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனதோட காரணம் வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அதிகமானதோட விரைவாக வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அடுத்து அதானி எனர்ஜி சொல்யூஷன் இவங்களோட ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 1150 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து 31% மெயின்டைன் பண்ணுறாங்க. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இதை யாராவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பாருங்கள். அடுத்து ஜென் டெக்னாலஜிஸ்க்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வச்சிருக்கு. இதனோட மதிப்பு வந்து 180 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து அதாவது HAL கிட்டேருந்து லோயஸ்ட் பிட்டராக ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கு. அண்ட் இதன் மூலிமா 1300 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டேட்டா பேட்டர்ன்ஸுக்கு நல்ல விஷயம். அண்ட் மாருதி சுசுகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விலை ஏற்ற போகிறாங்களா வண்டிகளாம் 30,000 ரூபாய் அளவுக்கு வந்து விலை ஏற்ற போகிறாங்களா. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து அமல்படுத்த போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்து ஏப்ரல்லையும் மேலேயும் ஒரு முறை விலை ஏற்றுனாங்க. இது 2வது முறை ஏற்றுறாங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்தியா மார்ட்டோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10-15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150 கோடி பண்ணவங்க இப்போ 172 கோடி பண்ணியிருக்காங்க. ஈவன் மார்ஜினில் ஒரு சின்ன டிப் இருந்தாலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால அது வந்து செட்டில் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து பந்தன் பேங்கோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுனே பார்க்கலாம். ஈவன் NPA கூட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து TVS ஹோல்டிங் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. 340 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 610 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து 14,000 ரூபாயில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நம்மளால் நெருங்க கூட முடியாது. இன்னொன்று ஓவர் வேல்யூ கூட. அண்ட் அடுத்து இந்தியன் ஹோட்டல் இவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 296 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இப்போ 360 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த வருஷத்துக்கான ரெவன்யூ growth வந்து 12-14% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்தியன் ஹோட்டல்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் 2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், S&P 500 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், கோல்டு வந்து 4067 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $91 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு மறுபடியும் 4000 வந்துச்சுன்னா நான் பாருங்க கவனிங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ADRs பார்த்தோம்னா ஓகே HDFC அண்ட் ICICI வந்து ஒரு 0.25% அளவுக்கு பாசிட்டிவாகவும், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரிலையன்ஸ் GDR வந்து ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இருந்தால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.